அன்னம் சீரியல்ல அபி நட்சத்ரா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, சமீபத்தில ஒரு இன்டர்வியூல அன்னம் அவங்களுடைய லைஃபை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து கேட்டதற்கு, அஃப்கோர்ஸ் நெறையாவே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு அபியா வந்து நான் வந்து என்ன சொல்வேன்னா, ஏதோ ஒரு கோவம் வந்தா டக்குனு வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவோம். நம்ம வேர்ட்ஸ் வந்து கண்ணாபின்னான்னு அப்படியே வந்துரும். ஃப்ளோல வந்துரும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனா அன்னம் அப்படி கிடையாது. நல்ல ஒரு எப்படி சொல்றது? நல்ல பக்குவமா வந்து நடந்துப்பாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாம் தெரியும். எவ்வளோ கண்ட்ரோலா வந்து நடந்துக்கணும்னு தெரியும். ஸோ, அந்த விஷயங்கள்லாம் நான் அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அண்ட் அதே போல வந்து அ ஏதாவது அண்ணன் வந்து எப்படின்னா, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்ற மாரி இருப்பாங்க. பட் ஆனா, நம்ப வந்து அப்படி கிடையாது. என்ன இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி போ" அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஸோ, நெறைய விஷயங்கள் அண்ணன் கிட்ட இருந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். அந்த ஒரு பக்குவம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கயல் சீரியல்ல நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க இல்லையா? அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து அந்த அப்பா, அம்மா வந்து கேள்வி கேட்காம ஒரு ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஆனா, இப்பலாம் அந்த ஒரு நிமிஷம் என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றது, நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அது. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அவங்களுடைய அப்பாலாம் ரொம்பவே அடமெண்ட்டாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்ற மாரி இருப்பாங்களாம். பட் ஆனா, இப்பலாம் வந்து அதே அடமெண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வருது இல்லையா? அது வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாரி அதே இன்டர்வியூல அவங்களுமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.